நம்முடைய திருவாரூர் திருக்கோயிலை பத்தி சொல்லும்போது ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. கோயில் 5 வேலி, குளம் பத்தி கேட்டீங்க. குளமும் 5 வேலி. சைவ ஆதீன கர்த்தர்கள் யார் வந்தாலும் அங்க வணங்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கோயில் என்ட்ரன்ஸ், அதாவது ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு சொல்லிட்டார் சுவாமி. இதுல இருந்து 1400 500 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தது. திருக்காவணம்னா பந்தர். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த கல் தூண்கள்லாம் எதுக்குன்னா ஒண்ணும் இல்ல. உங்கள பத்தின அறிமுகமே என்ட்ட சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் நீங்க. உங்களோட பேர் என்ன? உங்களோட வயசு என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க இவ்வளோ விஷயத்த பத்தி எப்படி கத்துக்கிட்டீங்க? நம்ம இப்போ பார்த்த அந்த பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு இந்த காணொளிக்குள்ளே போகலான்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இந்த வார கடைசியில் திருவாரூர் ஆழித்தேர் ஓட இருக்குது. திருவாரூர் கோவிலோட சிறப்பு, இந்த ஆழித்தேரோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு திருவாரூர் கோவிலுக்கு போயிருந்தேங்க. கோவிலோடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி கோவிலுக்குள்ளே போனப்போ தேருக்காக வாலண்டியர்ஸ் நிறைய பேர் தேரோட ஜோடனை வேலைகளுக்காக வந்திருந்தாங்க. அந்த வாலண்டியர்ஸில் ஒருத்தர்கிட்ட கோவிலை பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு பெரியவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னென்ன, கோவிலை பற்றி தானே சொல்லணும், நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு உடனே அந்த பையன் வந்துட்டாப்புல. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன பையங்க. அந்த பையனுக்கு கோவிலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி விருப்பப்பட்டு வராருன்னு சொல்லி அவரோட பேரை கூட கேட்காம கோவிலை பற்றிய சிறப்புகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டேன். அடுத்த 15 நிமிஷம் என்னால் அவர் பேசின பேச்சை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. அந்த வயசுக்கு அவ்வளவு தெளிவாக கோவிலோட சிறப்பு மட்டும் இல்லைங்க, கோவிலோடைய வரலாறு முழுக்கவே இந்த 15 நிமிஷத்தில் அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. அதை கேட்டு உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சுங்க. இந்த காணொலியை பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். இந்த 15 நிமிஷம் காணொலியில் திருவாரூர் கோவில் பற்றிய வரலாறு, அதோட சிறப்பு உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். காணொலியை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம இப்ப திருவாரூரோட பெரிய கோவில்ல இருக்கோம். இந்த பெரிய கோவிலோடைய சிறப்பு என்ன? இந்த கோவிலோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த கோவில் சன்னதிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கோபுரங்கள், அதோட சிறப்பு என்ன? அதே மாதிரி இந்த தெப்பக்குளத்தோட சிறப்பு என்ன? அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை, எலிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில். நம்முடைய திருக்கோயில் வந்து மூலாதார சர்வதோஷ பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது. மூலாதார திருத்தலம், அதாவது மனுஷனுக்கு உடல்ல ஆதார சக்கரங்கள் இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகசிரதரம். எப்படி இதுல ஆதார சக்கரங்கள்ல மூலாதாரத்திற்குரிய திருத்தலமாக சொல்லக்கூடியது திருவாரூர். பஞ்சபூத திருத்தலங்கள்ல பிருத்திவி ஸ்தலங்கள் மட்டும் 2, காஞ்சிபுரமும் திருவாரூரும் பிருத்திவி தலங்கள். காஞ்சிபுரம் மட்டுமல்லாது திருவாரூரும் பிருத்திவி தலம்தான். திருவாரூர் திருத்தலம் என்பது பெரிய கோயில் என்று சொல்லக்கூடியது. அதுல ஏன் பெரிய கோயில் அப்படின்னா, அது கல்வெட்டியல் வழக்கிலே பெரிய கோயில்னு சொல்றதா குறிப்புகள் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த திருவாரூர் திருக்கோயில் சைவ சமய குறவர்கள், மூவாமுதலிகள் சொல்லக்கூடிய 3 திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. சைவ சமயத்துல சொல்லக்கூடிய 12 திருமுறைகள்ல 12 திருமுறைகள்லையுமே பாடல் பெற்ற திருக்கோயில் என்ற சிறப்பினை உடையது நம்முடைய திருவாரூர் திருக்கோயில். சீர்காழி திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் நிறையவே பாடி கொடுத்திருக்கார். அதை விட்டுட்டு பார்த்தோம்னா நம்முடைய திருவாரூர் திருத்தலத்துக்கு எண்ணற்ற திருப்பதிகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பானது நம்முடைய திருக்கோயிலுக்கு உண்டு. நம்முடைய திருவாரூர் திருக்கோயிலை பத்தி சொல்லும் போது ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. கோயில் 5 வேலி, குளம் பத்தி கேட்டீங்க. குளமும் 5 வேலி, செங்கல் நீர் ஓடை 5 வேலி என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கானது ஆதிகாலம் தொட்டே இருந்து வரக்கூடிய ஒரு மரபை நம்ம பார்க்கிறோம். சோழர் காலத்திலிருந்தே சொல்லுவாங்க. அது என்ன 5 வேலின்னு கேட்டா, திருக்கோயில் எந்த அளவுக்கு விஸ்தீரமா அந்த பரப்புல விஸ்தீரமான அந்த பரப்புல எந்த அளவுக்கு திருக்கோயில் இருக்குதோ அதே அளவு திருக்குளமும் இருக்கும். சுவாமிக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான புஷ்பங்கள்ல ஒண்ணு செங்கழுநீர். இந்த செங்கழுநீர் செங்குவளை அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு புஷ்பம். இந்த புஷ்பம் விளையதற்கு அதற்குன்னு இருக்கிற இடமும் 5 வேலி. இப்படி 5 வேலிகளா இருக்கக்கூடிய ஒரு சிறப்புடையது நம்முடைய திருவாரூர் திருக்கோயில். திருவாரூர் திருக்கோயில் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த திருக்கோயில சைவ சமயத்தினுடைய தலைமை பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சைவ சமயத்தினுடைய தலைமை பீடம் அப்படின்னு கேட்டா, நீங்க கோபுரவாசல் கேட்டீங்க. முதல்ல நம்முடைய திருவாரூர் திருக்கோயில மொத்தம் 8 கோபுர வாயில்கள். அதுல பிரதானமா நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடியது 118 அடி உயரம் உள்ள
கிழக்கு கோபுரவாசல், ராஜகோபுரவாசல். அதை வந்து தாண்டி வந்தீங்கன்னு கேட்டா நிறைய கல் தூண்கள் இருக்கும். அந்த கல் தூண்களுக்கெல்லாம் பிரதானமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்கும். அதை திருவாரூர்ல ஆயனகால் மண்டபம்னு, சிறப்பா தேவாசிரியன் மண்டபம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. தேவர்கள் எல்லாம் இங்க வந்து தங்கி இருந்து, அதாவது தேவ ஆசிரித்திருத்தல், ஆசிரித்தல்னா தங்க விரும்பி, தேவர்கள்லாம் விரும்பி இங்க வந்து தங்கி சுவாமியை வந்து வணங்குவார்களாம். அதை வந்து சமயம் பார்த்து காத்திருந்த தேவாசிரியர் திருமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு உண்டு. இந்த தேவாசிரியன் திருமண்டபத்துல சைவ சமய பெரியவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து கூடி சிவபெருமானுடைய பெருமைகளை வந்து பேசக்கூடிய மண்டபம். பெருமானுடைய பெருமைகள், சிறப்புகள் என்ன, இதெல்லாம் வந்து அவர்கள் எந்நேரமும் சிந்தித்து கொண்டே இருப்பார்களாம். அப்பேற்பட்ட இந்த மண்டபத்துல சேர்ந்து பெரியவர்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற சைவர்கள் எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலையானது பழங்காலத்துல வழங்கி வந்ததனுடைய ஒரு சிறப்பாக நம்முடைய திருக்கோயில் சைவ சமயத்தினுடைய தலைமை பீடம், சைவ சமய ராஜதானி இப்படிலாம் வந்து அழைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையுடையது. அதனோட அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, நாம் எல்லாம் பார்த்தா தலைமேல கை குவித்து வணங்குகின்ற அந்த தன்மையுடையவர்கள் நம்முடைய சைவ சமய ஆச்சாரியர்களான திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், நம்பியாரூர பெருமான், இந்த மூவர் முதலிகள் வந்து தேவாசிரியன் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து விழுந்து வணங்கினாங்க அப்படின்னு வந்து நமக்கு பெரிய புராணம் வந்து நமக்கு சொல்லுது. அப்ப அந்த மண்டபத்தில் இருந்த அடியார்களுடைய தன்மை என்ன, அந்த மண்டபத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப அப்பேற்பட்ட மண்டபம் சைவ சமயத்தினுடைய ராஜதானியாக இருக்கக்கூடிய திருவாரூர் திருத்தலத்தினுடைய தனி சிறப்பு. யார் வந்தாலும் முதல்ல வந்து அந்த மண்டபத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் திரும்பி வரணும். மறுபடியும் வந்து போறப்பே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ற வழக்கானது இன்னைக்கும் இருக்கிறது. நம்ம கோயில்ல நம்மளுடைய எல்லா கோயில்லையுமே வந்து துவஜஸ்தம்பன் சொல்லக்கூடிய நம்முடைய கொடிமரம் இருக்குல்ல, அதுல நமஸ்காரம் பண்றாங்களோ இல்லையோ பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அங்கே பண்றாங்களோ இல்லையோ தேவாசிரிய மண்டபத்துல விழுந்து வணங்குன்ற வழக்கானது இருக்கு. சைவ ஆதீன கர்த்தர்கள் யார் வந்தாலும் அங்க வணங்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கோயில் என்ட்ரன்ஸ், அதாவது எல்லாமே வந்து அடுக்கடுக்கா சொன்னீங்கல்ல அதுக்காக. அடுத்து நம்ம தாண்டி வந்தோம்னு கேட்டா அங்கங்க நிறைய பந்தல்கள் இருக்கும். இந்த தேவாசிரிய மண்டபத்தை வந்து திருக்காவணம்னு சொல்லக்கூடியது. திருக்காவணம்னா பந்தர், இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த கல் தூண்கள்லாம் எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, இப்ப நமக்கு இந்த ஓலையெல்லாம் இருக்குல்ல, அப்படிய தென்னை ஓலை அதெல்லாம் இருக்குல்ல, சரியான வார்த்தை பிரயோகம் தெரியலன்னு தெரியல, அந்த 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 இழை இருக்குல்ல, தென்னை மரத்தினுடைய அந்த கீற்றுக்கள் அது எல்லாத்தையும் கோத்து அப்படி விரிச்சு விட்டுருவாங்க. கூரை வீடெல்லாம் தெரியும்ல, விரிச்சு விட்டாங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, நிழல் கிடைக்கும்ல. அதுதான் திருக்காவணம்னா பந்தல். அடியார்கள் எல்லாரும் வந்து பங்குனி உத்திர திருவிழா வந்து தொடங்கிடுச்சுன்னா உலக புகழ்பெற்ற ஆழித்தேரோட்ட விழா, அதுக்காக பந்தல் தங்கறதுக்காக. இந்த அதை தாண்டி இதில் என்ன விஷயம்னு கேட்டா, திருஞான சம்பந்த பெருமான் இதை வந்து துவக்கி வைக்கிறதாகவும் அப்பர் சுவாமிகள் பொறுப்பேற்று நடத்துறதாகவும் இங்க வந்து ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதன்படி திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் திருவாரூர்ல நடக்கிற முக்கியமான உற்சவம் உலக புகழ்பெற்ற ஆழித்தேரோட்டம் பங்குனி உத்திர திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சி. அப்படி அந்த நிகழ்வு துவக்கமா திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் எழுந்தருளி பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணி வைப்பார். அந்த சிறப்பு நடக்கக்கூடியதும் தேவாசிரிய மண்டபத்துல தான். அங்க பந்தக்கால் முகூர்த்த வலம்புரி விநாயகர் இருப்பார், அங்க நடக்கும். அப்படியே சுத்தி வந்தோன்னு கேட்டா பிரதானமான தியாகராஜ பெருமான் புற்றிடங்கொண்டார் அறநெறி. ஒரே வளாகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வளாகத்துல நீங்க வந்து 3 பாடல் பெற்ற திருத்தலங்களை நீங்க திருவாரூர்ல தான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா திருவாரூர், ஆரூர், அறநெறி அப்படிம்பாங்க. ரகர வேறுபாட்டுல வந்து பிரிப்பாங்க. இந்த அறநெறி வேற, அந்த அறநெறி வேற, 2 அறநெறி. அதுல ஆரூர் அறநெறின்னு தனியா சிறப்பித்து சொல்லக்கூடியது மேற்க பார்த்த ஒரு திருத்தலம். அங்கே வந்து நம்முடைய நமினந்தி அடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் வந்து தொண்டு செய்து தண்ணீரிலே வந்து பெருமானுடைய திருவருளால விளக்கேற்றி சுவாமி திருவருள் பெற்று முக்தி பெறு பெற்றார் என்ற ஒரு சிறப்பினை உடையது அந்த திருத்தலம். அடுத்து வந்தோன்னு கேட்டா அதுதான் திருமூலட்டானம். தியாகராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஒரு திருக்கோயில். புற்றிடங்கொண்ட பெருமான் மூலவர் திருவாரூர் தியாகராஜர் பிரதானமான உற்சவர். புற்றிடங்கொண்ட பெருமான் தேவர்களுடைய பூசையை ஏற்று மகிழ்ந்து புற்றிலிருந்து சுயம்புவாக எழுந்தருளிய திருமேனி அவர். தியாகேச பெருமான் மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயஸ்தானத்துல அஜபா அந்த தபமானது செய்து மகிழ்ந்து பெருமானை வந்து அந்த ஆட்டத்துல வந்து இன்னைக்கும் நம்ம பார்க்கிற அந்த அஜபா நடனம் மகாவிஷ்ணுனுடைய மார்பில் வந்து முதல்ல சுவாமி மகாவிஷ்ணுடைய மார்பில் ஆடுறார். அதுல வந்து பெருமானை வந்து தரிசனம் பண்ணி அவர் வந்து வணங்கி துதித்து இருக்கிறார். அந்த மூர்த்தி அந்த 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 பெருமான் தான் திருவாரூர்ல இருக்கார். அவர் வந்து அப்புறம் வந்து இந்திரன் வாங்கி வந்து பூஜை பண்றார். இந்திரன் கிட்ட இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் பெற்று
திருவாரூர்ல வந்து இப்ப என்ன சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்றார். இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கேட்டார் தியாகராஜாவை. ஆனா பெருமானுடைய திருவருள் கருணையினால 7 மொத்தமா அவர் கிடைக்குது. அவரு அந்த 7 தியாகராஜ பெருமான் சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக உமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா அடியன் பிரயோகம் சரியா டக்குன்னு நினைவு வரல. சோமாஸ்கந்த மூர்த்தம்னா சுவாமி, அம்பாள், நடுவில் முருகப்பெருமான். திருவாரூர்ல வந்து அந்த அமைப்பு ரகசியமா வச்சிருப்பாங்க, ரகசிய மூர்த்தி. அவர் வந்து அதற்குரிய தனியான வழிபாட்டு முறைகளை நெறியில நின்றா அவருடைய வடிவம் வந்து நம்ம வந்து உணரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு உண்டு. அப்ப அந்த 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 யாகேச பெருமான் அவர் வந்து விண்ணுலகத்திலிருந்து வந்தார். விண்ணுலகத்திலிருந்து வந்து அதுதான் அப்பர் சுவாமிகள் அழகாக சொல்லுவார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உரு எழுதி உயிராவணம் செய்துட்டு உண்கை தந்தாள். வழிபாட்டு நெறி யோகம், சிவயோகம். உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி ஐராவணம் ஏறாது ஆணேறு ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட அப்படின்னு சொல்லுவார். ஐராவணம்னா 2000 தந்தங்களுடைய யானையாம். 2 தந்தம் இருக்கிற யானையே மூட்டு பெருசா இருக்கு. ஒரு யானைக்கு 2000 தந்தங்கள் இருக்குன்னா இந்த யானை எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருமான் வந்து விரும்பலையாம். ஏன் பக்தன் சாதாரண ஒரு குடிசையில கூட இருப்பான்டா, அவனை பார்க்கறதுக்கு எனக்கு ஆண் ஏறு ஆகிய ரிஷபம் விழுதும் அப்படின்னு நினைச்சு சுவாமி என்ன பண்ணாரா, ரிஷபத்துல வந்தாராம். அவருக்கு அமரர் நாடு, காமதேவரும் கற்பக விஷயம் எல்லாம் இருக்கும். இந்திரனுடைய உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுட்டு இருந்தார். அதெல்லாத்தையும் விட்டுட்டு திருவாரூர்ல வந்து நாமெல்லாம் உய்தி பெறும் பொருட்டாக பெருமான் திருவாரூர்ல எழுந்தருளினார். அந்த ஒரு சிறப்போட வந்து சுவாமி வந்து இங்க திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய திருவாரூர்ல எல்லாமே வந்து பாடல் பெற்றதா வந்து பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க. தேரு பாடல் பெற்றது, கோயில் பாடல் பெற்றது, திருவிழா பாடல் பெற்றது. இங்க நடக்கக்கூடிய 2 முக்கியமான திருவிழாக்கள் குறித்து திருமுறைகள்ல வந்து குறிப்பு இருக்கு. பங்குனி உத்திர திருவிழா பத்தி ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு சொல்லிட்டார் சுவாமி. இதுல இருந்து 1400-500 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே திருவிழா நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், சான்றாதாரம் தேவாரம். அது மட்டும் இல்லாம ஒரு திருவிழா பத்தியே ஒரு பதிகம் இருக்குன்னா அது திருவாரூருக்கிற ஒரு தனி சிறப்பு. அது வந்து திருவாதிரை திருநாள் வந்து ஆதிரை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி சிறப்பானது. முத்துவிதானம் மணிப்பூர் கவரி முறையாலே அப்படின்னு துவங்கும் அந்த பதிகம். அந்த பதிகம் வந்து திருவாரூர்ல நடந்த திருவாதிரை சிறப்பு. அது வந்து அந்த பதிகத்தை பத்தியே ஒரு பாட்டு பாடி கொடுத்தார். அது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் கேட்க திருநாவுக்கர சுவாமிகள் பாடி கொடுத்த ஒரு சிறப்புடையது இந்த திருப்பதிகம். அப்புறம் முதல்ல அடியன் வந்து சொன்னது, பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழைய பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எலிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒரு அடியவர். அவர் வந்து சேர நாட்டு ராஜா, இன்றைய கேரளா. அங்க இருந்துகிட்டு திருவாரூரை நினைச்சு வந்து அவர் பாடினார். அப்பா எந்த அளவுக்கு வந்து அடியார்கள் வந்து காதலித்தார்கள். அதுலேயும் குறிப்பா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையோடு நெருங்கின தொடர்புடையது. பெருமான் வந்து சுவாமி பெரியவங்க யாராவது வந்து அவங்கள வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அவர் வந்து இவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். திருவாரூர்ல தான் சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நான் என்னையே உனக்கு நண்பனா தரேன்ப்பா அப்படின்னு வந்து அறிவிச்சார். அந்த திருத்தலம் திருவாரூர் திருத்தலம். 12 திருமுறைகள்ல வந்து நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்திற்கு வந்து வித்து இங்குதான் போடப்பட்டுச்சு. அதுதான் திருத்தொண்டர் தொகை. சுவாமியே வந்து தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு திருவாய் மலர்ந்தொள்ளி அடியெடுத்து கொடுத்தார். அடியெடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரிய மண்டபத்துக்கு முன்னாடி விழுந்து பாடி வணங்கின அந்த திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி, இது 2த்தையும் மூல நூல்களாக வடிநூலாக வைத்து கொண்டுதான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் நாமெல்லாம் கொண்டாடுற இந்த நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு கிடைத்ததில்ல, இதற்கெல்லாம் நமக்கெல்லாம் வித்து வந்து திருவாரூர்ல விதை போடப்பட்டது. இதுல என்னன்னா, திருவாரூருடைய ஆயிரகால் மண்டபத்துல அந்த பதிகம் தேவாசிரிய மண்டபம்னு சொல்றோம், திருவாரூர்ல ஆயிரகால் மண்டபம்னு வழங்குறது. அந்த மண்டபத்து முன்னாடி வந்து இந்த பதிகம் வந்து விண்ணப்பமா ஆணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமயத்தினுடைய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம், அந்த திருத்தலத்தினுடைய ஆயிரங்கால் மண்டபத்துல பெரிய புராணமானது அரங்கேற்றமானுச்சு. அந்த ஒரு தொடர்பு இருக்கக்கூடியது. நம்முடைய திருவாரூர் திருக்கோயில்ல வந்து எக்கச்சக்க மன்னர்கள் நிறைய பேர் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய பிறந்த அந்த ஒரு வரலாறு வந்து அதற்கான சான்று கல்வெட்டு நம்முடைய திருவாரூர் திருக்கோயில தான் இருக்கு. சதையன்ற அந்த வார்த்தை அவன் இந்த இடத்துல தான் வந்து அவன் பிறந்தான் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை அவனுடைய மகனுடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அவன் செய்து வைத்த அந்த சாசனம் எல்லாமே நம்ம கோயில்ல தான் இருக்கு. அப்புறம்
நிறைய சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது சொல்ல போனா சிறப்புன்னு சொன்னா இதுதான் சிறப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சா நம்மளுடைய திருக்கோயிலை பத்தி வந்து எப்படி சொல்றது, சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். 1000 நாக்கு இருக்கிற ஆதிசேஷனாலையுமே நம்முடைய இது ஆரூருடைய சிறப்பை வந்து விவரிச்சு சொல்ல முடியாதுன்னு தலபுராணம் வந்து சொல்லும். அப்ப ஆஹ் இந்த திருவாரூருடைய சிறப்பு மேற்கொண்டு சொல்லப்போனா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா திருவாரூருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவி பத்தாது, அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு. திருவாரூர் திருக்கோயிலுடைய குளம் கேட்டீங்க. திருக்கோயிலுடைய குளம் 5 வேலி இருக்கக்கூடியது. திருக்கோயிலுடைய அமைப்பு அதே அளவு. அதில் நடுநாயகமா வந்து நாகநாதர் சுவாமி ஆலயம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி அமைப்பு பார்க்கறது அரிது, நடுநாயகமா திருக்கோயில் இருக்கிறது. இந்த திருக்குளத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டியடிகள் நாயனார்ன்ற கண் பார்வையற்ற ஒரு நாயன்மார், 63 நாயன்மார்கள்ல அவரும் ஒருத்தர். அவர் வந்து தொண்டு செய்த இந்த சிறப்புடையது. இந்த திருக்குளம் வந்து விருத்தாச்சலத்துல போட்ட 12,000 பொற்காசுகளை கமலாலய குளத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து கொடுத்தார். சுவாமி வந்து எடுத்து கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக. அந்த ஒரு சிறப்புடையது. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடியது நம்முடைய திருவாரூர் திருத்தலம். எக்கச்சக்க சிறப்பு இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆழி தேரோட்டம் அடுத்த வர்ற 29ஆம் தேதி வருஷம் நினைவு வச்சுங்க. பங்குனி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி வந்து திருத்தேர்ல உலா வரக்கூடிய நட்சத்திரம். அந்த வகையில இந்த வருஷம் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. திருக்கோயிலுடைய தேராட்டமே பிரம்மாண்டமான தெப்பம், அதுவும் நம்ம திருவாரூர் கூடியது தான், அந்த திருக்குளத்துல தான் நடக்குது. அந்த ஒரு சிறப்பையும் உடையது நம்முடைய திருவாரூர் திருத்தலம் தான். எல்லாமே வந்து நம்ம கோயிலில் வந்து சிறப்பு தாங்கய்யா. அந்த வகையில் இவ்வளோ நேரம் ஏதோ அடியனுக்கு அறிந்த அளவுக்கு, ஏதோ சாமி உணர்த்திய அளவுக்கு சிறப்புகள் எண்ணிலடங்கா இருந்தாலும் சொல்ல வச்ச அளவுக்கு, சொல்ல வைத்த அளவுக்கு, ஏதோ இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இல்லாமல் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓகே, இப்போ இவ்வளோ சிறப்புகளை என்கிட்ட இப்போ சொல்லியிருக்கிறீங்க. உங்களை பற்றின அறிமுகமே என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நீங்கள் உங்களோட பேர் என்ன, உங்களோட வயசு என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ விஷயத்தை பற்றி எப்படி கற்றுக்கிட்டீங்க? பெருமான் திருவருள் தான், கற்றுக்கிட்டதுன்னா அவங்க கொடுத்தது, அதான் சாமி கொடுத்தது. அடியன் வந்து முதுகலை தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடியன் பெயர் வந்து லட்சுமி நாராயணன், திருவாரூர். முதுகலை தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சைவ சித்தாந்தமும் வந்து படித்து கொண்டே இருக்கிறோம்.